வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்னைக்கு உங்களுக்கு நான் சண்டே பிரன்ச் சீரீஸில் கைமா சேமியா உப்புமா செஞ்சு காமிக்க போகிறேன். அதோட ரைத்தா சர்வ் பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் ரெசிபிங்க, ஒரு ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் பிரன்ச் ரெசிபின்னு சொல்லலாம். இதோட நான் வந்து சேமியா பாயசம் சர்வ் பண்ணியிருக்கேன். சேமியா பாயசம் பிரமாதமாக வந்தது. நான் வந்து மசாலா லிம்கா பானி சர்வ் பண்ண போகிறேன். இந்த மசாலா லிம்கா பானி பொலவ் ஐட்டம்ஸோட ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் பொருட்கள் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி அலாங் வித் ஆல் த மெஷர்மெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இன்னும் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் எல்லாம் கூட லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் நம்ம செய்முறை பார்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து சேமியா எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சேமியா வந்து நம்ம எப்படியும் வறுக்கணும். நீங்கள் ரோஸ்டட் சேமியா கூட யூஸ் பண்ணலாம். கொத்துக்கறி எடுத்து ரெடியாக வச்சிருக்கேன். கொத்துக்கறி நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு நல்லா கொழுப்பாக கறிக்கும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷஸ். நம்ம வந்து கொத்துக்கறி யூஸ் பண்ணி நம்ம தயார் பண்ணோம்னா பட்டாணி யூஸ் பண்ண போகிறேன். பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து நம்ம தாளிக்கிறப்போ அது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வாயில் கடிச்சு சாப்பிட்றப்போ. பிரெட் பீசஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். பிரெட் வந்து நீங்கள் ஓல்ட் பிரெட் யூஸ் பண்ணலாம். பிரெட் ஓல்ட் ஸ்லைசஸ் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். பொடியாக வந்து மல்லி இலை, புதினா இலை நறுக்கி வச்சுருக்கோம். மஞ்சள் பொடி, மிளகாய் தூள், கொஞ்சமாக தனியாத்தூள் தேவைப்படும். கொத்துக்கறிக்கு இது வேக வைக்கிறதுக்கு நம்ம ஆட் பண்ணோம். ஏற்கனவே உங்களுக்கு நான் க்ரீன் சில்லி மசாலா சட்னி உங்களுக்கு ரெசிபி நான் காமிச்சிருக்கேன். இந்த மசாலா வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போது. இது வந்து பேசிக்ஸ் ஆஃப் இந்தியன் குக்கிங்கில் நான் ஃபீச்சர் பண்ணியிருக்கேன். ஹோல் ஸ்பைசஸ் தேவைப்படுங்க. பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஒரு சின்ன அன்னாசி பூ, கொஞ்சமாக ஜாவித்ரி, சீரகம். இந்த ரெசிபியில் வந்து யூஸ் பண்ணிக்க பொருட்கள் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நான் பிரெட்டை ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஒரு மிதமான தீயில கடாயை வச்சு நல்லா எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. எதுக்கு இந்த மாதிரி நான் தயார் பண்ணுறேன்னா, இந்த பிரெட் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம வந்து உப்புமாவில் நம்ம சேர்க்கலாம், இல்லைன்னா அந்த மசாலா சேமியாவில் நான் சேர்க்க போகிறேன். இந்த பிரெட் வந்து ஈஸியாக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓல்ட் ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் இருக்கும் வீட்டில். ஸோ அது வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைமில் வந்து இந்த கடாயில் வந்து நல்ல எண்ணெய் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம இந்த சேமியாவை வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த ப்ரெட்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். நல்லா அந்த எண்ணெயெல்லாம் வடிகட்டணும். ஸோ அது ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ப்ரெட்டு சேர்க்குறது வந்து நம்ம பிரிட்டிஷர்ஸ் கிட்டேருந்து அடாப்ட் பண்ணோமாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த பலாவில், பிரிஞ்சியில், இந்த மாதிரி உப்மாஸ்லலாம் வந்து இந்த ப்ரெட்டு வந்து நம்ம சேர்க்குறது பழக்கம். இந்த மாதிரி ப்ரெட்டு வந்து சேர்த்தோம்னாக்கா அந்த காரம் இருக்கிறது வந்து கொஞ்சம் உரியும், அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா ஆட் ஆகும். ஸோ வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து இது ஒரு மாக் மீட்டுன்னு சொல்லலாம். இந்த பிரிஞ்சிலெல்லாம் கூட இந்த மாதிரி ப்ரெட்டு நீங்கள் அவங்க சேர்த்துக்கிறது பார்க்கலாம். ஸோ வெஜிடேரியன்ஸ் கூட இது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய்லாம் எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டேன். அதே கடாயில் வந்து இந்த சேமியாவை வறுக்க போகிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அந்த கடாய் நல்லா ஹாட்டாக இருக்கும் நம்ம வந்து ப்ரெட்டு ஃப்ரை பண்ணதில். ஸோ வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வரும். அண்டு சேமியா வந்து நல்லா குக் ஆகும். எப்போவுமே இந்த சேமியா வந்து நம்ம ஃப்ரை பண்ணோம்னா நல்லது, இல்லைன்னா அந்த பச்சை வாடை இருக்கும், ஒரு மாதிரி குழப்பு இருக்கும். ஸோ வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறது நல்லது. இப்போ ப்ரீ ரோஸ்டடே சேமியா உங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ நீங்கள் அது வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணதும் சேமியாவை எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டாங்க. நல்லா லைட் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதே கடாயில் வந்து நான் கொத்துக்கறியை குக் பண்ண போகிறேன். கொத்துக்கறிக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நிறைய எண்ணெய் சேர்க்கல, ஏன்னா நம்ம வந்து அந்த கொத்துக்கறியில் நிறைய கொழுப்பு இருக்குது. இந்த டிசம்பர் சீசனில் நிறைய கொழுப்பு இருக்கும் கொத்துக்கறியில். ஸோ நிறைய எண்ணெய் சேர்க்கல, நிறைய நெய்யெல்லாம் சேர்க்கல. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துருக்கேன். சேர்த்து லைட்டாக பொரிய விட்டுட்டு அதில் கொத்துக்கறி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சில்லி மசாலா சேர்த்துருக்கேன். இந்த சில்லி மசாலாவில் வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் க்ரீன் சில்லி மசாலா பிரியாணி காமிச்சிருக்கேன். அண்ட் உங்களுக்கு நிறைய குருமா ரெசிபிஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து கொத்துக்கறியில் தனியாத்தூள், மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அந்த கவுச்சி வாசனை போகிறதுக்காக ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன்.
ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் அந்த கொத்துக்கறியிலேருந்து தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்க. உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு இந்த கொத்துக்கறியை வேக வச்சுக்க போகிறேன். இந்த கொத்துக்கறியோடவே நம்ம வந்து பட்டாணியும் சேர்த்து வேக வச்சுக்கினா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு நல்ல ஒரு கொதி விட போகிறேன். இந்த கொத்துக்கறியோடவே நம்ம பட்டாணியும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வேக வச்சிடுறேங்க. அதுலேருந்து தண்ணி வற்றணும், அந்த கொத்துக்கறி நல்லா வேகணும், பட்டாணியும் நல்லா வெந்துடணும். ஸோ மூடி போட்டு நல்லா வேக வச்சுட போகிறேன். இந்த கொத்துக்கறி வேகிற நேரத்துக்கு நான் சேமியா ரெடி பண்ணிக்க போகிறேன். சேமியா வந்து ஃபஸ்ட்டு வறுத்து ஏற்கனவே வச்சுருக்கோம். ஸோ வந்து பேனில் நல்லா எண்ணெய் சேர்த்து இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கினேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ, கொஞ்சமாக சீரகம், ஒரு சின்ன பீஸ் ஜாவித்ரி சேர்த்து நல்லா பொரிய விட்டுருக்காங்க. இதுலேயே வந்து நம்ம அந்த சில்லி மசாலா கூட சேர்த்துக்கணும். இது வந்து சேமியாவுக்கு. சேமியா வந்து ரொம்ப பிளாண்ட் ஆகிட்டு, அந்த சேமியாவில் வந்து நீங்கள் எது சேர்த்தாலும் அது சீக்கிரமாக உரியும், தண்ணி கூட சீக்கிரமாக அது உறிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து இந்த சில்லி மசாலா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி சேர்த்துருக்கேன். அந்த பூண்டு கூட சேர்த்துக்கினேன். பூண்டு ஃப்ரை ஆனாக்கா நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றப்போ. ஸோ இப்போ எல்லா பொருட்களும் நல்லா ஃப்ரை பண்ணிடுறேங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் வெங்காயம் தக்காளி. இதில் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அளவாக வந்து சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் நம்ம சேமியா சேர்த்தோம்னா 2 கிளாஸ் தண்ணி விடணும். இப்போ நல்லா 2 கிளாஸ் சுடு தண்ணி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே அது சேர்த்துருக்கேன். நல்லா கொதி வர விட்டேன். நல்லா கொதிச்சதும் இதில் வந்து நம்ம சேமியா சேர்க்க வேண்டியதுதான். எப்போவுமே இந்த மாதிரி சுடு தண்ணி நீங்கள் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சேமியா சேர்த்துருக்கேன். சேமியா நல்லா வேகட்டும். அந்நேரத்துக்கு கொத்துக்கறி கூட ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பட்டாணி கொத்துக்கறி ரெடி ஆகிடுச்சு ஈஸியாக. தண்ணியெல்லாம் நல்லா வற்ற விட்டுட்டேன் ஹை ஃப்ளேமில் வச்சு. இப்போ இந்த சேமியா கூட நல்லா குக் ஆகிட்டு வருது. தண்ணி கொஞ்சம் அப்படியே இருக்குது, நல்லா வெந்திருக்கு சேமியா. தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா பொலப்பலான்னு வந்திருக்கு சேமியா. தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா பொலப்பலான்னு வந்திருக்கு சேமியா. இப்போ நேரத்துக்கு வந்து கொத்துக்கறி சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக கொத்துக்கறி எடுத்து வச்சுட்டேன் கார்னிஷ்காக. இப்போ இந்த கொத்துக்கறி சேர்த்து இந்த சேமியாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த கொத்துக்கறி அந்த சேமியா நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகணும். இப்போ இந்த சேமியா அண்ட் மசாலா கொத்துக்கறி நல்லா சேர்ந்து குக் ஆனதோ மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் மிதந்து வரும். அந்நேரத்துக்கு வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க ப்ரெட்டு, பொடியை நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா, கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து இது ஒரு ஹாட் பேக்கில் போட்டு வச்சுடுங்க. நீங்கள் எப்போ பரிமாறுறீங்களோ அப்போ பரிமாறிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே நம்ம பரிமாறிடணும். இல்லைன்னா அந்த சேமியா வந்து கொஞ்சம் லைட்டாக லம்பி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த இருக்கிற எக்ஸஸ் வாட்டரெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு சேமியா கெட்டி ஆகிடும். ஸோ இப்போ இந்த சேமியா பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. எடுத்து ஒரு ஹாட் பேக்கில் போட்டுட்டேன். இமீடியட்டாக நான் சர்வ் பண்ண போகிறேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே சர்வ் பண்ண போகிறேன். அது சர்வ் பண்ணுற நேரத்துக்கு நான் சேமியா பாயசம் தயார் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். நம்மளுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் தேவைப்படும், பால் தேவைப்படும், சர்க்கரை, ஏலக்காய், திராட்சை, கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை, கேஷ்யூ நட் எடுத்து ரெடியாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் சேமியா பாயசம் தயார் பண்ண போகிறேன். இந்த முந்திரி பருப்பை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிதமான தீயில் கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய் நல்லா காஞ்சதும் திராட்சையும் முந்திரியும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அந்த முந்திரியை ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. பண்ணிவிட்டு அது எடுத்து ஒரு சின்ன பிளேட்டில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இதே நெய்யில் நம்ம வந்து சேமியா வறுக்கலாம். இப்போ இந்த முந்திரி அந்த திராட்சை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். அதே நெய்யில் வந்து நம்ம சேமியாவை ஃப்ரை பண்ணணும்.
இப்போ நான் சேமியாவை சேர்த்துருக்கேன். சேமியா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். அதுலேயே ஏலக்காவை கூட சேர்த்துக்கினேன். லைட்டாக ஏலக்காய் ஓப்பன் பண்ணி சேர்த்துருக்கேன். சுடு தண்ணி ஏற்கனவே எடுத்து நான் ரெடியாக வச்சுருக்கேன். 1 கிளாஸ் சேமியாவுக்கு 2 கிளாஸ் சுடு தண்ணி நான் சேர்க்குறேன். சேர்த்து இந்த சேமியாவை வந்து ஃபஸ்ட்டு நான் வேகிறதுக்கு விட போகிறேன். இதில் நம்ம சர்க்கரை சேர்த்தோம்னா சேமியா வேகாது. ஃபஸ்ட்டு சேமியாவை வேக வச்சுக்கோங்க. இப்போ சேமியா நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் வந்து இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும். கண்டென்ஸ்டு மில்க் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இந்த சேமியாவில் நான் பால் சேர்த்துருக்கேன். கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்க போகிறேன். சேர்த்து எல்லாமே ஒரு முறை நல்லா கொதி வர்றதுக்கு விட போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைனா கண்டென்ஸ்ட் மில்க் நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டர் பண்ணலன்னா அடி பிடிக்கும். இப்போ அந்த சேமியா வந்து அந்த பால் கண்டென்ஸ்ட் மில்கெல்லாம் கொஞ்சம் நல்லா உறிஞ்சி திக்காக வரும். நல்லா கொதிச்சிருக்கு பாருங்க. இந்நேரத்துக்கு நான் வறுத்து வச்சிருக்க திராட்சை பழம், முந்திரி பழம்லாம் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி இது சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரெசிபி இன் டீட்டெயில் பிளாக்ல இருக்கவங்க இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து லிம்கா பானி தயார் பண்ண போகிறேன். லிம்கா பானிக்கு லிம்கா தேவைப்படும். பானிபூரி மசாலா, கொஞ்சமாக சால்ட், பெப்பரு, கொஞ்சமாக புதினா இலை, ஒரு சின்ன பீஸு லைம் தேவைப்படும். இந்த லிம்கா பானியெல்லாம் வந்து நம்ம பலாவ், பிரிஞ்சி இந்த மாதிரி சேமியாக்கு எல்லாம் வந்து நம்ம சர்வ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டைஜஷன் சீக்கிரமாகும். அந்த வெல்கம் ட்ரிங்க் மாதிரி ஒரு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் டைரெக்டாக வந்து நான் பிளாக் பெப்பர் அண்ட் சால்ட் சேர்த்துருக்கேன். புதினா இலை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பானிபூரி மசாலா சேர்த்துருக்கேன். இந்த பானிபூரி மசாலா நீங்கள் வாங்கினீங்கன்னா எடுத்து ஃப்ரீசரில் வைங்க. ஃப்ரீசரில் நல்லா ஸ்டோர் ஆகும். ஒரு டப்பாவில் போட்டு வச்சுடுங்க. ஒரு 2 ட்ராப் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து லிம்கா சேர்த்து நம்ம இது பரிமாற வேண்டியது தான். எவ்வளோ ஈஸியாக ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஃப்ரைட் எக் தயார் பண்ணி இந்த ரெசிபிக்கு நான் சர்வ் பண்ண போகிறேங்க. கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்து நான் இந்த ஃப்ரைட் எக்கு தயார் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் வந்து என்னோட பிளாக்ல இருக்கவங்க பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். நீங்கள் ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி என்னோட பிளாக்ல வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் இந்த சண்டே பிரஞ்ச் ரெசிபி சீரீஸ் வந்து என்னோட ஐடியா சண்டேக்கு வந்து என்னென்ன ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சீரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் எல்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரைட் எக் ரெடியாக இருந்தோம். இந்த டிஷ்ஷை பரிமாறி இருக்காங்க. சேமியா வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து மேலே க்ரூட்டான்ஸ் எல்லாம் போட்டு மேலே வந்து அந்த கொத்துக்கறி எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் சர்வ் பண்ணி கொஞ்சமாக பச்சடியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். சேமியா பாயசம் பிரமாதமாக வந்தது. இதோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் மசாலா லிம்கா வந்து அருமையாக இருந்தது. நல்லா டைஜஷன் ஆகும். ஸோ நம்ம நிறைய ஆயிலி ஸ்டஃப் சாப்பிட்றப்போ இந்த மசாலா லிம்கா பண்ணி சாப்பிட்றப்போ நல்லா ஈஸியாக டைஜஷன் ஆகும். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை. திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.